வெந்து தணிந்தது காடு. இப்போ ஹாப்பி பர்த்டே பாடு. ஹாப்பி பர்த்டே. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பாலகிருஷ்ணன். நான் ஒரு ஆசிரியராக காயாமொழி சீபா ஆதித்தனார் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பணிபுரிகிறேன். ஸோ எப்படி எனக்கு இந்த கும்பில்முனை அறிமுகமாச்சு அப்படின்னா, ஒரு புத்தக திருவிழாவில் கவிஞர் ஜோ அப்படின்ட்டு எல்லாரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய புத்தகம் அங்கே இருந்தது. அதுக்கு முன்னாடி அவரை பற்றி தம்பி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சரி, அது என்ன இருக்குன்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இவர் அதில் உட்கார்ந்துருந்தாரு. ஒரு பதிப்பகம் வச்சிருக்காரு, ஒரு நிறைய புத்தகங்கள்லாம் வெளியிடுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இல்லை. ஆனால் அதில் உட்கார்ந்துருந்தாரு. சரிப்பா, நான் கொஞ்ச நேரம் அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்து பார்த்தேன். கவிஞர் ஜோ எனக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு ஃபோனில் தான் அறிமுகம். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அடுத்த ஒரு புத்தகம் வெளியிடலான் இருக்கேன். நான் இது வரைக்கும் ஒரு 4 புத்தகம் வெளியிட்டிருக்கிறேன். அதில் ஒரு புத்தகம் வெளியிடலான் இருக்கேன், ஆனால் சரியான பதிப்பகம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஜோ அண்ணன் தான் அறிமுகம் செய்து வச்சார், சைமன் அவர்களை. சார், நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே எனக்கு அவர் அறிமுகம். வருங்கால தலைமுறையை வாசிக்க வைப்பதற்கு எவ்வளோ வழி இருக்கு. அரசாங்கத்தால் பல நூலகங்கள் நடத்தப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமையும் நூலகத்தை திறந்து வச்சு பார்க்குறாங்க, எப்படியாவது வாசிக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான். ஆனால் யாருக்குமே வராத ஒரு சிந்தனை, ஒரு பைக்கில் ஒரு 10 புக்கை கட்டிட்டு ரோடா நிப்பாட்டி படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை யாருக்கு வரும் அப்படின்னா, புத்தகத்திலேயே முழுசும் ஊறி கிடந்த ஒருத்தருக்கு தான் வரும். அது நம்ம அண்ணன் சைமன்ட்ட இருக்குது. அதை நிறைய நாளிதழில் வாசிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அவரு தான் சைமன்ட்டு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. கடைசியா பேசினவர் ஒருத்தர் சொன்னாரு, யாருமே கைத்தட்டாத இடத்துல ஒரு சின்ன பொண்ணு கைத்தட்டுறா, நிச்சயமாக உங்களுடைய கும்பில்முனை பதிப்பகம் உலகெல்லாம் சென்றடையும் சொன்னாரு. ஸோ அதற்கு ஒரிஜினலாக நடந்த ஒரு நிகழ்வை நான் சொல்றேன். என்னுடைய 4வது புத்தகம் 2வது பாகம் 1 பாகம் 2 வெளியிடுறோம். ரெண்டுமே நம்ம கும்பில்முனை பதிப்பகத்தில் தான். ஸோ அதனுடைய முதல் பகுதி நாங்கள் வெளியிட்டுட்டோம். வெளியிட்ட இடம் பிரான்ஸ் நாட்டினுடைய பாரிஸ் தேசிய நூலகத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களால் கும்பில்முனை பதிப்பகத்தின் சார்பாக வெளியிடப்பட்ட புத்தகம் இன்று உலகத்திலேயே மிகச்சிறந்த நூலகமான பாரிஸ் தேசிய நூலகத்தினுடைய தமிழ் பிரிவில் ஓரிடத்தில் அமர்ந்திருக்கிறது. அதை அண்ணன் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருக்க மாட்டாரு உண்மையிலே. ஏன்னா அன்னைக்கு எதேச்சா நடந்தது. ஒரு 2 நாள்ல நான் பாரிஸ் கிளம்பணும். ஏன்னா இப்படி வெளியிட, அதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி தான் புத்தக திருவிழாவில் ஒரு சந்திச்சிருக்கேன். ஏன்னா இப்படி வெளியிட போறேன், நீங்க தான் அதை ரெடி பண்ணி தரணும்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ரெடி பண்ணிடலான்ட்டு நான் திருச்செந்தூர்ல பஸ் ஏறுறப்ப அப்படியே ரன்னிங்ல என்கிட்ட தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு தந்த அந்த பதிப்பகத்தினுடைய கும்பில்முனை பதிப்பகத்தினுடைய புத்தகம் இன்று பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகர் பாரிஸ் நகரத்தினுடைய தேசிய நூலகத்தின் ஒரு இடத்திலே இடம் பிடித்திருக்கிறது. நிச்சயமாக உலகம் பூராவும் உங்களுடைய கும்பில்முனை பதிப்பகம் சென்றடையும். ஓராண்டு நிறைவு விழா நிறைய பேர் கொண்டாடுவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் ஓராண்டு முடிந்தவுடன் பிறந்த நாளை கொண்டாடுவதன் நோக்கமே வருடந்தோறும் இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த பிறந்த நாள் விழா நடைபெறுகிறது என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக குழந்தைகளை வாசிக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியை அண்ணன் சைமன் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். வாசிப்பு, அதாவது நிறைய போதை இருக்குது. எனக்கு பிடிச்ச போதை அப்படின்னா வாசிப்பு தான். எப்பவும் என் கையில ஒரு புத்தகம் இருக்கும். இப்ப நான் திருச்செந்தூர்ல பைக்ல தான் வந்தேன். ஒரு புத்தகம் இருக்கு, இடையில எங்கேயாவது நிலையில நிப்பாட்டி இருந்தா அதுல ஒரு பக்கத்தை வாசிச்சிருவேன். ஏன்னா அப்படியே அடிமை ஆயிடுச்சு, வாசிப்புக்கு அடிமை ஆயிடுச்சு. நைட் 2-3 பக்கம் படிக்காம தூக்கம் வர மாட்டேங்குது. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலன்னா அது அன்னைக்கு ஃபுல்லா ஏதோ. ஸோ வாசிப்பு நிச்சயமாக எங்கேயோ ஒரு கிராமத்துல உடன்குடிங்கிற காலனி நாடு அப்படிங்கிறதுக்கு இன்னும் அடையாளமா எங்க தெருவு பேரு பிசைவிலை காலனி. பிசைவிலை காலனியில் இருந்து ஒருத்தன் காலனி ஆதிக்கத்தினுடைய ஏழ நாடான பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகருக்கு சென்று வந்திருக்கோம்னா முக்கிய காரணம் ஒரு ஆசிரியர் இல்லைன்னு சொல்லல, அதையும் தாண்டி என்னுடைய
வாசிப்பு தான் என்னை அங்கே அழைத்து சென்றது நான் நம்புறேன். ஸோ நிறைய வாசிங்க, அதற்கான அடித்தளம் இடுவதற்கு இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நிறைய புத்தகங்கள் எப்போதும் வாசிங்க. ஸோ குமிழ்முனை பதிப்பகம் எந்த ஒரு அடைமொழி அழகான ஒரு பெயர் வச்சிருக்காங்க, அது பேனாவுல எழுதினுடைய பெயர் குமிழ்முனை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் தாண்டி வல்லினம் மெல்லினம் இடையினம் என்ற தமிழ் எழுத்துக்களால் நீங்கள் உருவாக்கிய இந்த குமிழ் என்கிற எழுத்து தமிழ் உள்ளவரை நிச்சயம் வாழும் வளரும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் சைமன் அவர்களுக்கும் குமிழ்முனை பதிப்பகத்தாருக்கும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா? முதல்ல சொல்லுங்க. யாராவன்? யாராவன் ராஸ்கல்?